அதிமுக தரப்பில் அந்த அறிக்கையானது வெளியாகி இருக்கிறது. அந்த பதிவில் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட 9 பேரும் குற்றவாளிகள் என அறிவித்து கடும் தண்டனைகளை விதித்து கோவை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசு இந்த வழக்கை முறையாக கையாண்டு நடுநிலை தவறாமல் விசாரிக்கப்பட சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதன் விளைவாக உரிய நீதி இன்று கிடைத்திருக்கிறது என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் திமுகவை போல் அரசியலுக்காக அவதூறுகளை அள்ளி தெளிக்கும் அற்ப புத்தி எங்களுக்கு இல்லை என்றும், எங்களுக்கு மடியில் கனமில்லை வழியில் பயமில்லை என்பதால் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றினோம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் பொள்ளாச்சி வழக்கில் சுய விவரங்கள் வெளியானதாக சொன்ன திமுக 6 ஆண்டுகளுக்கு பிறகு அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட மாணவியின் சுய விவரங்களை வெளியிட்டது யார் என்று சொல்லுமா என்ற கேள்வியையும் முன்வைத்திருக்கிறார்கள். மேலும் இது பாதிக்கப்பட்ட மாணவியை மிரட்டும் செயல் இல்லையா என்றும், அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் யாரை காப்பாற்ற எஃப்ஐஆர் லீக் செய்தது திமுக அரசு என்ற கேள்வியையும் அதிமுக தரப்பில் எழுப்பப்பட்டிருக்கிறது. மேலும் எஃப்ஐஆர் அடிப்படையில் யார் அந்த சார் என்ற நியாயத்தின் கேள்வியை கேட்டோம். அந்த கேள்விக்கான விடையை கண்டறிய நீதி கிடைக்க சிபிஐ விசாரணை கோரினோம். ஆனால் அதனை முழு மூச்சாக இந்த திமுக அரசு எதிர்த்தது ஏன் என்ற கேள்வியையும், யாரை காப்பாற்ற திமுக துடிக்கிறது என்ற கேள்வியையும் அதிமுக முன்வைத்திருக்கிறது. மேலும் கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மரண வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு எதிராக உச்சநீதிமன்றம் வரை சென்றது திமுக அரசுதானே, ஏன் சென்றது என்றும், நீதி கிடைப்பதில் என்ன பயம் இவர்களுக்கு என்றும் கூட அந்த சரமாரியான கேள்விகள் அதிமுக தரப்பில் இருந்து எழுப்பப்பட்டிருக்கிறது. தெளிவாக சொல்கிறோம், எங்கள் ஆட்சியில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளுக்கு எங்களால் அமைக்கப்பட்ட சிபிஐ விசாரணையில் குற்றவாளிகள் உறுதி செய்யப்பட்டு இன்று தண்டனையை பெற்று கொடுத்திருக்கிறது என்றும், ஞானசேகரன் திமுக அல்ல அனுதாபி மட்டுமே என்று முதலமைச்சர் கூறியிருந்த ஒரு சூழல்ல உங்களை போன்ற எந்த சாரை காப்பாற்ற முயற்சியும் செய்யவில்லை என்றும் அதிமுக தரப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. திமுக எவ்வளவு அரசியல் கேவலங்களை அரங்கேற்றினாலும் இறுதியில் உண்மை மட்டுமே வெல்லும் என்று இன்று நிரூபிக்கப்பட்டதாகவும் அதிமுக தரப்பில் இருந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது.